ஒரு 2001 அந்த வருஷத்தோட தீபாவளியில ஆளவந்தான்னு ஒரு படம் வருது. படம் அட்டர் ஃபிளாப். ஆனா அந்த படத்தை பாத்தீங்கன்னா தரமான படம். ஆனா அந்த படம் ஏன் ஓடல அப்படின்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தவர் என்கிட்ட சொன்னாரு. அந்த சமயத்துல எல்லாம் நம்ம தமிழ் ரசிகர்கள் பெருசா இந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசா இந்த அனிமேஷன் இதுல எல்லாம் ஈடுபாடு கிடையாது. அவங்க சாதாரணமா ஒரு குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பாக்குற மாதிரி படங்களை விரும்பிட்டு இருந்த டைம் ப்ரோ அது. அதனால அவங்களோட மைண்ட் செட்டே வேற. இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா படத்தோட லெவலே வேற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லும் போதுதான் எனக்கும் புரியுது ஆடியன்ஸோட மைண்ட் செட். இவங்க 2001 இந்த படத்தை இருக்காங்க. இந்த படத்தை 2021 தான் கொண்டாட ஆரம்பிக்கணும். அதே மாதிரிதான் 1000 வருவோம். 2010 அந்த படத்தை இருக்கிறாங்க. 2020 தான் கொண்டாட ஆரம்பிக்கணும். இதுல என்னன்னா அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் இந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் வேற வேற மாதிரி இருக்குது. இது தமிழ் சினிமால கண்டிப்பா அடிச்சு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒரு படத்தை எடுத்துக்கிறோம். போர் தொழில்னு ஒரு படம் வருது 2023. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் நிறைய கொண்டாடிட்டாங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. இதே படத்தை முதல் மரியாதை, கிழக்கு சிமையிலே இந்த மாதிரி டைங்கள்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா அப்போ உள்ள ஆடியன்ஸ் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு இருந்த மைண்ட் செட்டே வேற, இப்ப இருக்க மைண்ட் செட்டே வேற. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆளவந்தான் படம் ஃபிளாப் ஆனதுக்கு ரீசனா இருக்கும். உங்களுக்கு வேற என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.